வணக்கம். திரு சி.வி. சண்முகம் சாருக்கு முக்கியமாக வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். சார், நீங்கள் வந்து ரீசெண்டாக உங்களோட கட்சி மீட்டிங்கில் வந்து எங்கள் இண்டஸ்ட்ரி சார்ந்த ஒரு பெண்மணி, ஒரு கதாநாயகி பற்றி நீங்கள் ரொம்ப தரைக்குறைவாக பேசியிருக்கீங்க. அது நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. கண்டனம் தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் நீங்கள் தான் ஏற்படுத்தியிருக்கீங்க. அஃப்கோர்ஸ் தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக நாங்களும் தெரிவித்தோம். இந்த பதிவு எதுக்குன்னா, நான் எப்படி சொல்றது, நான் வந்து ஒரு நடிகனா இருக்கலாம், இல்லை ஒரு சமூக அக்கறை உள்ளவனா இருக்கலாம், ஒரு வாக்காளராக இருக்கலாம், இல்லை ஒரு பார்வையாளராக இருக்கலாம், இல்லை ஒரு தென்னிந்திய நடிகர் சங்கம் ஜெனரல் செக்ரட்டரியாக கூட இருக்கலாம். நீங்கள் வந்து பேசின பேச்சு வந்து ஒரு பெண்மணி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அஃப்கோர்ஸ் ஷீ இஸ் அன் ஆக்ட்ரஸ். நாட் ஒன்லி தட், ஷீ இஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப் and also ஒரு very renowned personality in Indian film industry, Indian film industry, சவுத் இந்தியன் மட்டும் இல்லை. ஸோ நீங்கள் இந்த விஷயம் வந்து எதுக்காக வந்து உங்களுக்கு கைத்தட்டல் வாங்குறதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு ஒருத்தரை கொச்சப்படுத்தி நீங்கள் கைத்தட்டல் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒரு நல்திட்டங்கள் அறிவிச்சு நீங்கள் இது செய்ய போறீங்கன்னு சொல்லிட்டு கைத்தட்டல் வாங்கியிருந்தீங்கன்னா நாங்கள்லாம் சந்தோஷப்படுவோம். பட் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப பேடான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த நடிகையை பற்றி, நான் அவங்க பேரும் நான் எடுக்க போகிறதில்ல. அதே சமயத்தில் உங்களுக்கும் தெரியும் இந்த பதிவு நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க, இல்லை உங்கள் சம்மந்தப்பட்டவங்களும் பார்த்து உங்களுக்கு சொல்லுவாங்க. சொல்லணும். நீங்கள் மினிஸ்டர் ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் பிரிசன் கூட இருந்திருக்கீங்க அம்மா பீரியடில். அம்மா பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் வந்து பெண்மணிகளுக்கு வந்து உண்மையிலேயே சேஃப்டி மட்டும் இல்லை, மரியாதையும் இருந்திருக்கு. அந்த பீரியட்ல நீங்கள் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்கூல் இருந்ததுனால நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் தெரிவிக்கிறேன். தயவு செஞ்சு இது யூ ஆர் ஹிட்டிங் பிலோ த பெல்ட். இது ரொம்ப தப்பான ஒரு வார்த்தைகள், தப்பான ஒரு சென்டென்ஸை நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க. அது உண்மையிலேயே நான் வன்மையாக கண்டிக்கிறேன்னு இல்லைங்க. தயவு செஞ்சு உங்களோட மரியாதை கெடுத்துக்காதீங்க. மக்கள் மத்தியில், முக்கியமாக நம்ம சமுதாயத்தில் பெண்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்தாதான் நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றது, அது டியூட்டி இல்லை, அது மனசார வரணும். அது உங்களுக்கும் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். தயவு செஞ்சு இண்டஸ்ட்ரி சார்ந்த எங்க பெண்மணிகள் கண்டிப்பா நீங்க சொல்றது எங்களால பொறுத்துக்க முடியாது. அதனாலதான் இந்த பதிவிடுறேன். சக நடிகையா இருக்கலாம், ஏன் உங்க கட்சியில சார்ந்த ஒரு பெண்மணியா கூட இருக்கலாம். ஆனா நீங்க அவங்கள ஒரு பெண்மணியை பத்தி நீங்க இந்த மாதிரி பேசும்போது கண்டிப்பா இதே மாதிரி பதிவு நான் மறுபடியும் உங்க பார்வை கொண்டு வருவேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி செய்யாதீங்க சார் ஃபியூச்சர்ல. தேங்க்யூ.